ஹலோ கைஸ், எல்லார்கிட்ட இருக்கு, என் கிட்ட மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சு ஜெலஸ் ஆகுற ஒரு விஷயம் மணி. அடுத்த விஷயம் ஃப்ரெண்ட்ஷிப். அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு அமையவே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இட்ஸ் ஓகே டு பி நாட் ஹேவிங் ஃப்ரெண்ட்ஷிப், இட்ஸ் ஓகே டு பி அலோன் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விஷயத்த சொல்லியிருந்தாலும் அதுக்கான ரீசனும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் அந்த சீக்ரெட்டை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் திங், ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருக்கிறதுங்கிறது இட் டசன்ட் டிஃபைன் யுவர் வர்த். இங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா நான் அதுக்கான டிசர்வ்டான பர்சன் இல்லை, அதுக்கான வர்த்தான பர்சன் இல்லையோ அப்படிங்கிற கொஸ்டின் உங்கள நிறைய பேருக்கு இருந்துதான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் உங்ககிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கு, வாட்ஸ் ராங் வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் ரொம்பவே தப்பான விஷயம். உங்களோட ஸ்டடீஸ், ஒர்க், கான்சென்ட்ரேஷன், நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போறது, ஜாப் ஷிஃப்ட் பண்றது அண்ட் உங்களோட இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே பொறுத்து ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற ஒரு விஷயம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அது நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஒரு லெவல்ல இந்த எல்லா ரீசனுமே கேன் லீட் ஃபார் சோஷியல் ஐசோலேஷன். ஸோ இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்காம எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற ஒரு விஷயம் எனக்கு அமையவே மாட்டேங்குதுன்னு நினைச்சிட்டு உங்களோட ஒர்த்தை கம்மியா யோசிச்சிடாதீங்க. அந்த செகண்ட் திங், லோன்லினஸ்ங்கிற ஒரு விஷயம் இட்ஸ் அ காமன் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். லைஃப்ல ஒரு சர்டைன் பீரியட்ல எல்லாருமே லோன்லினஸ்ங்கிற ஒரு விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஆவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சில பேருக்கு நிறைய சோஷியல் கான்டாக்ட்ஸ் இருக்கும், பட் ஆனாலுமே அவங்களுக்குள்ள இருக்கிற லோன்லினஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். மோரோவர் ஒரு சில பேரை வெளியே இருந்து பார்க்கும்போது அவங்களோட சர்க்கிள் ரொம்ப பெருசு, அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அண்ட் அவங்க ரொம்ப ஃபன் பண்ற பர்சன், ஜாலியான பர்சன் எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அவங்களுக்குள்ள என்ன லோன்லினஸ் இருக்குங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம லைஃப்ல எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் ஒரு சர்டைன் பீரியட்ல லோன்லினஸ்ங்கிற ஒரு விஷயத்த எல்லா மனுஷனும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஆவான். ஸோ த கீ இஸ் குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி இன் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். இதை நம்மள நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அண்ட் த நெக்ஸ்ட் திங், டைம் அலோன் கேன் பி வேல்யூபிள். இப்போ நீங்க உங்களுக்குடைய செல்ஃப் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ள செல்ஃப் அவேர்னஸ், கிரியேட்டிவிட்டி அண்ட் பர்சனல் க்ரோத் இது எல்லாமே வளருது உங்களுக்கு தானாவே தெரிய வரும். அண்ட் ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறமா ஒரு மெச்சூரிட்டி வரும்போது நிறைய பேர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட தனியா உட்காந்து செல்ஃப் டைம் ஸ்பெண்ட் பண்றது தான் நிறைய பேர் ப்ரிஃபரும் பண்ணுவாங்க. நம்ம முன்னாடியே பேசின மாதிரி என்னதான் ஒரு சில பேர் ரொம்ப சோஷியலைஸா இருந்தாலும் ஒரு சர்டைன் பீரியட்ல என்னை எப்போடா தனியா விடுவீங்க, எனக்கு தனியா ஒரு மீ ஸ்பேஸ் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கான கிரேவிங் இருக்கிற பர்சன் நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சைக்காலஜிக்கலையும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேரோட ட்ரூ பேஷன், கான்ஃபிடென்ட் இது எல்லாமே டெவலப் ஆகுறது அவங்க அவங்க கூட செல்ஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது மட்டும்தான். இன்கேஸ் நீங்க தனியா இருக்கீங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மீ ஸ்பேஸை யூஸ் பண்ணி உங்களால எத்தனைக்கு எத்தனை கிரியேட்டிவா யோசிக்க முடியுது அண்ட் உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு கொடுக்குறீங்க அப்படிங்கறது இந்த டைம் பீரியட்ல தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் ஒன், யூ ஆர் நாட் பிஹைண்ட். அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற ஒரு விஷயம் அமையறதுக்கு ஒரு ப்ராப்பரான டைம் பீரியடுங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லை. நம்ம எல்லாருமே நம்புற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது ஸ்கூல்ல வரணும், இல்லைன்னா காலேஜ்ல வரணும், ஒர்க் ஸ்பேஸ்ல வரணும், இல்லைன்னா நெய்பரா இருக்கிறவங்க வரணும்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ப்ராப்பரான ஒரு ஸ்டேஜ் அண்ட் டைம் லைன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற ஒரு விஷயத்துக்கு இந்த மாதிரி ப்ராப்பர் டைம் லைன் எதுவுமே கிடையாது. அண்ட் மோர் ஓவர் உங்க கூட ரொம்ப நாளா இருக்கிற ஃப்ரெண்ட் கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணுவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னையே எடுத்துட்டீங்கன்னா, பஸ்ல பாக்குறவங்க, இன்டர்வியூல மீட் பண்றவங்க, ஈவெண்ட்ஸ்ல மீட் பண்றவங்க, இந்த மாதிரி குட்டி குட்டி மீட்டப்ஸ்ல ஆரம்பிக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் கூட ரொம்ப பெரிய லாங் டேர்ம் ஃப்ரெண்ட்ஷிப்பா இன்னி வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃப்ரம் ஸ்கூல்ல இருந்து பழகின ஃப்ரெண்ட்ஸ் இன்னி வரைக்குமே கான்டாக்ட்ல இருக்காங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஒரு சில பேரையெல்லாம் இவங்க கூட எல்லாம் நம்ம டிராவல் பண்ணவா போறோம்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. ஆனா அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்காத டைம்ல இருந்து கண்டிப்பா இன்னி வரைக்கும் உங்க கூட ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணி தான் இருப்பாங்க. சோ ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற ஒரு விஷயத்த எந்த இடத்துலயும் எதிர்பார்த்து நிக்காதீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் எதிர்பார்க்காத விதத்துல இருந்து தான் ஸ்டார்டே ஆகும். உங்களோட பேஷனை பொறுத்து, லைஃப் ஸ்டைலை பொறுத்து, உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இந்த மாதிரி எப்படி வேணாலும் எந்த ஸ்டேஜ்ல வேணாலும் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற ஒரு விஷயம் அமையலாம். ஸோ அதனால எனக்கு ஸ்கூல்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸே இல்லை, காலேஜ்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு டைம்லைன் ஃபிக்ஸ் பண்ணி அதை கைடா யூஸ் பண்றது ஸ்டாப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன், யூ கேன் கல்டிவேட் நியூ ரிலேஷன்ஷிப். எஸ் யூ கேன். இப்போ நம்மளாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நமக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைங்கிறனால
எஸ் இது லாஸ்ட் வரைக்குமே நமக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த அர்த்தமும் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி யோசிச்சு உங்களோட டைமை வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு கனெக்ஷன்ஸை பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட ஹாபிஸ், உங்களோட இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. நிறைய விஷயத்துல வாலண்டியர் பண்ணுங்க. நிறைய மீட் அப்ஸ், கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து ஆன்லைன்லயும் நிறைய பேர்கிட்ட பேச ஆரம்பிங்க. ஸோ தட் இது எல்லாத்துல இருந்தும் கூட நீங்க நிறைய ரிலேஷன்ஷிப்ஸை பில்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் ஓகே டு பி செலக்டிவ். ஒரு செட் ஆஃப் பீப்புள் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு சொல்லி நினைச்சிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. ஆன் த கான்ட்ராஸ்ட் சைட் சில பேர் செலக்டிவாவே ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ண கூடாதுன்னு இருப்பாங்க. இட் டசன்ட் மீன் அவங்களால ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ண முடியாதுங்கிறது இல்லை. பட் பிகாஸ் தே வேல்யூ ஆத்தென்டிசிட்டி அண்ட் தே ஒன்ட் செட்டில் ஃபார் தி ஷாலோ ரிலேஷன்ஷிப்ஸ். அதுவே ஒரு சில பேருக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கு. இட்ஸ் நாட் அ ஃபிளா. லைஃப்ங்கிற ஒரு விஷயம் நிறைய ஃபேஸஸை பார்த்துட்டு க்ரோ ஆயிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல உங்களை சுத்தி நிறைய பேர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த டைம் பீரியட் முடியும் போது என்னடா யாருமே இல்லைன்னால நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த டைம்ல எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஜஸ்ட் யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். பட் ஒரு சர்டைன் டைம் பீரியட்ல உங்களோட growthக்காகவும் உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காகவும் கண்டிப்பா ஒரு பர்சன் வரதா போறாங்க. அதனால ஒரு லெவலுக்கு அப்புறம் என்னடா நம்ம மட்டும் தனியாவே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறத விட்டுட்டு ஸ்டார்ட் யுவர் நியூ சாப்டர். சம்டைம்ஸ் யாருமே இல்லாம தனியா நிக்கும் போதுதான் யூ கேன் ப்ரூவ் யுவர் செல்ஃப் தட் யாருமே இல்லைனாலும் எனக்காக நான் நிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரென்த் நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. சோ ஒரு சீசன் ஆஃப் லைஃப்ல மனுஷங்க நிறைய பேர் இருக்கிறதும் அந்த சீசன் முடியும் போது எல்லாருமே போய் தனியா நீங்க நிக்கிறதும் இட்ஸ் அ காமன் திங். நெக்ஸ்ட் ஒன், யூ லேர்ன் டு ரிலே ஆன் யுவர் செல்ஃப். இப்போ உங்க லைஃப்ல யாருமே இல்லாம எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லாம தனியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதோட பாசிட்டிவ் சைட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்க உங்களோட ஓன் டெசிஷன்ஸ் எடுக்கலாம் வித்தவுட் எனி பியர் ப்ரெஷர்ஸ். அண்ட் உங்களால இமோஷனல் இண்டிபெண்டன்ஸியை டெவலப் பண்ண முடியும். அண்ட் நீங்க தனியா இருக்கும் போது தான் உங்களோட ரியல் நீட்ஸ், உங்களோட வேல்யூஸ், உங்களோட பவுண்டரிஸ் இது எல்லாமே தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. இந்த எல்லா விஷயமும் தான் ஃபியூச்சர்ல வரப்போற ஒரு ட்ரூவான ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், யூ அவாய்ட் ஃபேக் ரிலேஷன்ஷிப்ஸ். பீயிங் அலோன் இஸ் 100 டைம்ஸ் பெட்டர் தென் சரௌண்டட் பை ஃபேக் பீப்புள்ஸ். அதாவது உங்களை புரிஞ்சுக்காம இருக்கிறவங்க, உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாம இருக்கிறவங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டா உங்களோட எனர்ஜியை ட்ரைன் பண்றவங்க, அண்ட் அவங்க தேவைக்காக மட்டும் உங்களை ஒரு ஃப்ரெண்டா யூஸ் பண்ணிக்கிறவங்க, இந்த மாதிரியான பர்சன்ஸோட இருக்கிறத விட தனியா இருக்கிறதுங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ எனக்கு ஃப்ரெண்டே இல்லைன்னு சொல்லி யோசிச்சுட்டு டாக்ஸிக்கான எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் போய் மாட்டிராதீங்க. அண்ட் தி நெக்ஸ்ட் ஒன், friendship is not always social, it's emotional. Sometimes books, nature, music, art or even உங்களோட ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஃபெய்த் இது எல்லாமே கூட உங்களோட இமோஷனல் கப்பை ஃபுல்ஃபில் பண்ணும் மனுஷங்க இல்லாம. சோ உண்மையான பீஸ்ங்கிறது நமக்கு எப்போ வரும்னு சொல்லி பாத்தீங்கன்னா when you are really connected with this world, not just with individuals. And the last one, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், you can rebuild authentically. இப்போ நீங்க லேட்டர் ஆன் ஃப்ரெண்ட்ஷிப்பை மேக் பண்ண போறீங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. யூ வில் பி மோர் இன்டென்ஷனல். அண்ட் நீங்க மனுஷங்களை அவங்களோட வேல்யூஸை வச்சு சூஸ் பண்ணுவீங்க, நாட் வித் யுவர் கன்வீனியன்சி. மோர் ஓவர் யூ ஓன்ட் டாலரேட் டிஸ்ரெஸ்பெக்ட். அண்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களோட ரியலான ஃபேஸை பார்த்து அட்ராக்ட் ஆகிற மனுஷங்களோட மட்டும்தான் நீங்க கனெக்டடா இருப்பீங்க. நீங்க போட்டிருக்கிற மாஸ்கை வச்சு பழகிற மனுஷங்க கூட கண்டிப்பா கிடையாது. இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ உங்க லைஃப்ல இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுங்கிறது பெர்மனன்ட் கிடையவே கிடையாது. அண்ட் யூ ஆர் நாட் broken. அண்ட் தி நெக்ஸ்ட் ஒன், சாலிட்யூட் கேன் பி சாக்ரெட். அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், growthங்கிறது உங்களுக்கு எப்போ வரும்னா இந்த மாதிரி சோஷியல் நாய்ஸ்ல இருந்தெல்லாம் தள்ளி இருக்கும் போதுதான். இப்போ நீங்க லோன்லியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. யாருமே இல்லைனாலும் எனக்கு நான் போதுங்கிற ஒரு மைண்ட் செட்டை கண்டிப்பா நீங்க கொண்டு வந்துதான் ஆகணும். அண்ட் நீங்க யாருன்னு சொல்லி தெரிஞ்சு பழகிற பர்சன்ஸோட அட்ராக்ட் ஆகுங்க. மோர் ஓவர் லைஃப்ங்கிறது எப்பவுமே மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். அது நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. அண்ட் தி லாஸ்ட் ஒன், சாலிட்யூடுங்கிறது லோன்லினஸ் கிடையவே கிடையாது. அது ஒரு ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ்ல தான் நீங்க ஹீல் ஆகவும் க்ரோ ஆகவும் முடியும். ஸோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருந்தாலும் சரி, இல்ல உங்க கூட இருக்கிற யாராச்சும் ஒருத்தங்க நினைச்சிட்டு இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச இன்ஸ்டாகிராம்லயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் சேனலோட பயோல கொடுத்துருக்கேன் அண்ட் வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. பை பை.